வணக்கம் உயிர் டிவி நேயர்களே, நான் டெல்லி முருகேஷ், நியூரோதெரபிஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சில குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பேசுறப்ப திக்குவாங்க. பேசுறப்ப அதாவது சொல்ல வருவாங்க, அப்படியே வராத சொல்ல முடியாம தயங்குவாங்க. அது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க. அது சீக்கிரம் நம்ம நினைக்கிறது வாயில வராது. அது மாதிரிலாம் இருந்தா ஸ்டாப் ஆயிரும். அது மாதிரி இதாயிரும், ஸ்டக் ஆயிரும். அது மாதிரி இருக்கும். இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி சொல்லுவாங்க, ஞாபகம் வரல சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கும், ஆனா சொல்ல வராது. அது மாதிரி அது அந்த நியூரான்ஸ், இதுதான் பிரெயின் நியூரான்ஸ், இதுலதான் இது அந்த கம்மி இருக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம நியூரோதெரபில இன்னைக்கு கத்துக்கிற நியூரோதெரபி ஃபார்முலால இந்த திக்கி பேசுறது, சரளமா பேசுறதுக்காக எல்லா வழிமுறைகளையும் சரி பண்ணி கொடுக்கறத பார்ப்போம். என்ன பண்ணணும்னா, இந்த பின்னாடி இந்த ஜாயிண்ட், இந்த இடம் இருக்குங்களா, இந்த இடத்துல இந்த கையை, இந்த விரல் இப்படி வச்சு இப்படி கிளாக் வைஸ், ஓகேங்களா, அது கிளாக் வைஸ் அது பண்ணும். அது எப்படி நான் பண்ணி காட்டுறேன், அதை நீ பார்த்து நீங்க பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும். இப்படி அப்படியே சுத்தி சுத்தி கிளாக் வைஸ் 3 வாட்டி, ஒவ்வொரு பஞ்சிலும் 3 வாட்டி சுத்தணும். அப்படி சுத்தி இது வரைக்கும் வந்தாச்சு. திரும்பி ரிட்டர்ன் போங்க. அப்படியே அந்த காது வரைக்கும், எண்டு வரைக்கும் அப்படி அனுப்பி. ஓகேயா, புரிஞ்சுங்களா? கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணாரு 3 வாட்டி. அப்படியே பண்ணிக்கிட்டே வரணும். இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் அந்த ஜாயிண்ட்ல பண்ணீங்கன்னா நல்ல ஒரு நியூரான்ஸ் நல்லா டெவலப் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். மூளை அந்த படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம்லாம் இருக்காது இல்லையா, ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த இதுல இருந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும். இது ஒண்ணு பண்ணியாச்சு. அது என்னன்னு ஹேமரிங் சொல்லுவாங்க. ஹேமரிங் இது நம்ம லெஃப்ட் சைட்ல தான் பண்ணோம். ஏன்னா நமக்கு அந்த லெஃப்ட் சைடு மூலையில தான் அந்த இது இருக்கு. பேச்சு திறமைக்கு உள்ள இது இந்த லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த கையை ஒரு மாதிரி முட்டி விட்டு மடக்கி வச்சுக்கிட்டு, இந்த இடம் கீழே இருந்து அப்படியே அப்படி பண்ணிட்டு மேல இப்படி போகணும். அப்படியே பண்ணி 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 ஹேமரிங் பண்ணி 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 இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் வரைக்கும் கொண்டு வரும். அப்படியே சுத்தி வரணும். ஹேமர் பண்ணிக்கிட்டே அப்படியே சுத்தி 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 இந்த ஹெட் வரும். இந்த இடத்துக்கு, இந்த முட்டிட்டு இருக்குல்ல, இந்த பாகத்து வந்துடும். திரும்பி இங்க இருந்து அப்படி பேக் போகணும். வந்தாச்சு. ஹேமரிங், இது மாதிரி ஹேமரிங் பண்ணோம். இது நீங்க சொன்ன மாதிரி 20 செகண்ட் கேப்ல 3 வாட்டி பண்ணணும். இந்த ட்விஸ்ட் பண்றது கழுத்து ஜாயிண்ட்ல, அப்ப ஹேமரிங் இந்த 3 வாட்டி நீங்க பண்ணீங்கன்னா பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் ஆகும். பவர்ஃபுல் பிரெயினா மாறிடும். நல்ல ஆக்டிவ் ஆகும். சரளமா பேசுறதுக்கு உதவும். திக்குவாங்க இல்ல, திக்காது சார், திக்காம சரளமா பேசுறதுக்கு உதவும். இந்த ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களுக்கும், இப்ப வயசானவங்க 70 வயசு 75 வயசு ஆயிடுது. சில பேருக்கு 60 வயசுல சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஞாபக சக்தி மறந்துடுவாங்க. ஞாபக சக்தியும் நல்லா இது பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இது. ஓகேங்களா?
ஓகே, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டத நீங்க யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஏன் நீங்களும் உங்களுக்காகவே நீங்களே யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஜீவன் வந்து வாழலாம். ஓகே, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கத்துடன் நான் டெல்லி முருகேஷ், நியூரோ தெரபிஸ்ட், வி டிவி தலைமை நிறுவனர். வணக்கம்.